பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் திட்டம் இஸ்ரேலை கண்டிக்கும் ஜோர்தான். சின்ஃபெட் தலைவர் ரோனன் பார் ஒரு குற்றவாளி. இடாமர் பென்குயர் குற்றச்சாட்டு. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நியூசிலாந்து பேச்சுவார்த்தை. கூட்டு கடல்சார் பயிற்சியை தொடங்கிய சீனா தாய்லாந்து. பல பில்லியன் டாலர் அரசாங்க ஒப்பந்தங்களை எலான் மஸ்க் நிறுவனம் பெறக்கூடும் வெளியான தகவல். இவை பற்றி தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா பகுதியில் இருந்து பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்காக ஒரு அரசு நிறுவனத்தை அமைக்கும் இஸ்ரேலின் முடிவை ஜோர்தான் வெளியுறவு அமைச்சகம் மிகவும் கடுமையான வார்த்தைகளில் கண்டித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 13 புதிய சட்டவிரோத குடியேற்றங்களை அங்கீகரிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவையும் முடிவு செய்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் செல்லாதவை மற்றும் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறலை குறிக்கின்றன எனவும் பாலஸ்தீனியர்களை அவர்களின் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்திலிருந்து கட்டாயமாக இடம்பெயர்ந்தது குற்றமாகும் என குறிப்பிட்டுள்ளது. எகிப்து மற்றும் ஜோர்தான் உட்பட காசாவின் மக்களை இடம்பெயருமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய திட்டம் வந்திருக்கிறது. இருப்பினும் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் டிரம்பின் திட்டத்தை நிராகரித்து அதனை இன அழிப்பு என வர்ணித்து தங்களுடைய நிலத்திலேயே இருக்க விரும்புவதாக கூறினர். அரபு நாடுகளும் இதை எதிர்த்தன. மேலும் அதன் குடியிருப்பாளர்களை மீள்குடியேற்றாமல் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான எதிர் திட்டத்தை முன்வைத்தன. இந்த நிலையில் சின்ஃபெட் தலைவர் ரோனன் பார் ஒரு பொய்யர், ஒரு குண்டர் மற்றும் ஒரு குற்றவாளி என இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குயர் குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்றம் அவரது பதவியை நீக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் உத்தரவை பிறப்பித்த சில நாட்களுக்கு பிறகு அவர் ஒரு பொய்யர், ஒரு குண்டர் மற்றும் ஒரு குற்றவாளி என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் சிறையில் இருக்க வேண்டும் என பென்குயர் மாரிவ் செய்தித்தாளிடம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு புலனாய்வு அமைப்பின் தலைவர் தன்னையும் மற்ற அமைச்சர்களையும் உளவு பார்த்ததாகவும் அவர் கூறினார். சின்ஃபெட்டின் தலைவர் என்னை உளவு பார்க்கவும் எனக்கு எதிரான ஆதாரங்களை தேடவும் உத்தரவுகளை பிறப்பிப்பது ஒரு சதித்திட்டம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நெதன்யாகு கடந்த வாரம் பார் மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் அவரை பதவி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவித்தார். இந்த வாரம் பதவி நீக்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. விமர்சகர்கள் இது அரசு நிறுவனங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் முயற்சியாகவும் கருதுகின்றனர். நெதன்யாகு அரசாங்கத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல்களை விசாரித்து வந்த பார் பிரதமர் வேண்டுமென்றே காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாசப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய உள் பாதுகாப்பு தலைவரின் பணி நீக்கம் உச்சநீதிமன்றத்தால் தடுக்கப்பட்டது. அவர் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குயரை தனது அனுமதியின்றி விசாரித்ததாக நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் இடாமர் பென்குயருக்கு எதிராக ஆதாரங்களை சேகரிக்க ஷின்ஃபெட் தலைவர் ரோனன் பாருக்கு பிரதமர் அங்கீகாரம் அளித்ததாக கூறுவது மற்றும் ஒரு அம்பலப்படுத்தப்பட்ட பொய் என நெதன்யாகு கூறினார். இஸ்ரேலிய காவல்துறையின் தீவிர வலதுசாரி ஊடுருவல் மற்றும் பென்குயருடனான அதன் தொடர்புகள் குறித்து பல மாதங்களாக ரகசியமாக விசாரணை நடத்தியதாக வந்த செய்தி அறிக்கைக்கு அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் நீதிமன்ற விளக்கத்தில் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர் தனது விசா விண்ணப்பத்தில் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனத்தில் பணிபுரிந்ததை மறைத்துவிட்டதாகவும் அது நாடு கடத்தப்படுவதற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும் எனவும் கூறியதாக அமெரிக்க அரசாங்கம் குற்றஞ்சாட்டியதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. பாலஸ்தீன அகதிகளுக்கு உணவு மற்றும் சுகாதார பராமரிப்பு வழங்கும் UNRWA இஸ்ரேலினுடைய போரில் ஒரு முக்கிய புள்ளியாக மாறியிருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலில் UNRWA-இன் 12 ஊழியர்கள் ஈடுபட்டதாக இஸ்ரேல் கூறியதை தொடர்ந்து அமெரிக்கா அதற்கு நிதி அளிப்பதை நிறுத்தியது. ராய்டர்ஸின் கூற்றுப்படி அமெரிக்க நீதிமன்ற அறிவிப்பில் கலீல் பெய்ரூட்டில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்தில் உள்ள சிறிய அலுவலகத்தில் பணிபுரிந்ததாகவும் கொலம்பியா பல்கலைக்கழக நிறவரி விலக்கு குழுவில் உறுப்பினராக இருந்ததாகவும் விசா விண்ணப்பத்தில் விட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன வம்சாவளியைச் சேர்ந்த அல்ஜீரிய குடிமகனும் அமெரிக்காவில் நிரந்தரமாக வசிப்பவருமான கலீல் லூசியானாவில் உள்ள ஒரு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அமெரிக்க அரசாங்கம் அவர் ஹமாஸுடன் இணைந்த நடவடிக்கைகளை வழிநடத்தியதாக குற்றம் சாட்டியது. கலீல் கைது
கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட ஹேபியஸ் மனு எனப்படும் வழக்கு மற்றொரு கூட்டாட்சி நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் நிலையில் அவரை நாடு கடத்த வேண்டாம் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தெற்கு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள ஜான்ஜியாங் அருகே மார்ச் மாத இறுதி முதல் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் சீனாவும் தாய்லாந்தும் கூட்டு கடல்சார் பயிற்சியை நடத்தும் என சீனாவினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த பயிற்சி நகர்ப்புற பயங்கரவாத எதிர்ப்பு தந்திரோபாயங்கள், கூட்டு கடல்சார் தாக்குதல் நடவடிக்கைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் பயிற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என அமைச்சகம் தனது வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இது இரு கடற்படைகளுக்கும் இடையிலான கூட்டு பயிற்சி தொடரின் 6வது மறுசெய்கையாகும். இது நடைமுறை ஒத்துழைப்பை ஆழப்படுத்தும் மற்றும் கூட்டு செயற்பாட்டு திறன்களை மேம்படுத்தும் எனவும் அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவுடனான விரிவான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நியூசிலாந்து பேச்சுவார்த்தைகள் குறித்த பொது ஆலோசனை இன்று தொடங்கப்பட்டது. இந்தியா நியூசிலாந்திற்கு குறிப்பிடத்தக்க வர்த்தக வாய்ப்புகளை வழங்குகிறது என நியூசிலாந்து வர்த்தக மற்றும் முதலீட்டு அமைச்சர் டேட் மெக்லோ குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது அடுத்த 10 ஆண்டுகளில் ஏற்றுமதி மதிப்பை இரட்டிப்பாக்கும் நியூசிலாந்து அரசாங்கத்தின் இலக்கிற்கு முக்கியமாக இருக்கும் என மெக்லோ கூறினார். வணிகங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஆர்வமுள்ள அனைத்து நியூசிலாந்து மக்களும் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு முன்னர் தங்களுடைய கருத்துக்களை சமர்ப்பிக்க அழைக்கப்படுகிறார்கள். பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதனால் ஆரம்ப கட்டங்களில் அணுகுமுறையை வடிவமைக்க பொதுமக்களினுடைய உள்ளீடு உதவும் என மெக்லோ குறிப்பிட்டுள்ளார். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனமானது பல பில்லியன் டாலர் அரசாங்க ஒப்பந்தங்களை பெறக்கூடும் என த நியூயார்க் டைம்ஸ் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டது. மஸ்கின் நிறுவனம் புதிய கூட்டாட்சி ஒப்பந்தங்கள் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து பிற ஆதரவை பெற நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைகள் மற்றும் அரசாங்க பதவிகளை வகிக்கும் ஊழியர்களினுடைய நடவடிக்கைகளை ஸ்பேஸ் எக்ஸ் பயன்படுத்திக் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது என குறித்த செய்தித்தாள் தெரிவித்திருக்கிறது. புதிய ராக்கெட் ஏவுதளங்களை உருவாக்க அல்லது புளோரிடா மற்றும் கலிபோர்னியாவில் உள்ள கூட்டாட்சி விண்வெளி நிலையங்களிலிருந்து அடிக்கடி ஏவுவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் பெடரல் ஏவியேஷன் நிர்வாகத்திற்கு 4 கோரிக்கைகளை சமர்ப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. புளோரிடாவில் இருந்து பால்கன் 9 ஏவுதல்களை ஆண்டுக்கு 120 ஏவுதல்களாக இரட்டிப்பாக்க ஸ்பேஸ் எக்ஸின் கோரிக்கைகளில் ஒன்றை அங்கீகரிப்பதை நோக்கி நகர்ந்துள்ளது. மஸ்க் தனது நிறுவனத்திற்கு உதவிகளை பெற்றால் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் ஏற்படக்கூடும் என அஞ்சுவதாக அரசாங்க ஒப்பந்த நிபுணர்கள் செய்தித்தாளிடம் தெரிவித்தனர். குறிப்பாக நெறிமுறை மீறல் விசாரணைகளுக்கு பொறுப்பான சில அதிகாரிகளை ஜனாதிபதி ட்ரம்ப் பணி நீக்கம் செய்த பிறகு ஊழல் மற்றும் நலன் மோதல்களை தடுக்கும் நோக்கில் அரசாங்கத்தில் உள்ள அனைத்து அலுவலகங்களும் தலை துண்டிக்கப்பட்டுவிட்டன அல்லது நிதி பறிக்கப்பட்டுவிட்டன. எனவே ஸ்பேஸ் எக்ஸ் இந்த விருதுகளுக்கான போட்டிகளில் உண்மையிலேயே வெற்றி பெறுமா என்பது எங்களுக்கு ஒருபோதும் தெரியாது என கூட்டாட்சி ஒப்பந்தங்களை கண்காணிக்கும் ஒரு லாப நோக்கற்ற நிறுவனமான ப்ரொஜெக்டான் கவர்மெண்ட் ஓவர்சைட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி டேனியல் பிரையன் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.